என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோதுமை ரவை இனிப்பு புட்டுங்க. இந்த புட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புட்டில் நான் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்ல சத்தை கொடுக்கக்கூடியதுங்க. சரி வாங்க, இந்த ஹெல்த்தியான புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானல் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூனு கருப்பு எள்ளை சேர்த்துப்போம். எள்ளு நல்லா வாசம் வர வரையும் வறுத்து விடுங்க. உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளை கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் கருப்பு எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வெள்ளை எள்ளை விடங்க எப்போவுமே கருப்பு எள்ளு சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், செய்கிற டிஷ் நல்லா வாசனையாக இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரையும் கருப்பு எள்ளையே சேர்த்துக்கோங்க. எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சிங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ எள்ளு வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, அதே வானல்லையே ஒரு 75 கிராம் காஞ்ச வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா என் கைப்பிடி அளவுக்கு வருதுங்க. எள்ளு வறுக்கும் போதும் சரிங்க, வேர்க்கடலை வறுக்கும் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துடுங்க. வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சிங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வேர்க்கடலையை ஆற வச்சு நல்லா தோல் எடுத்து வச்சுருக்கோங்க. அதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க கருப்பு எள்ளையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து கொரகொரப்பாக இருக்க மாதிரி, தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க, கொரகொரப்பாக பொடியாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணுங்க. வேணால் கையில் கூட எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வேணால் இந்த மாதிரி இருக்கணும். வேர்க்கடலாம் இப்படி தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நான் கோதுமை ரவை புட்டு செய்கிறதுக்கு இந்த கப்பில்ங்க 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இதே கப்பில் 1 கப்பு தண்ணி அளந்து பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. இதில் ஒரு சிட்டிகை உப்பை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 1 கப்பு கோதுமை ரவையை இந்த பவுலில் சேர்த்துப்போம். இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிட்டே இருக்கலாம். மொத்தமாக ஊற்றிடக்கூடாதுங்க தண்ணி. சில நேரத்தில் நம்ம வச்சுருக்க தண்ணியே சரியாக இருக்குங்க. ஒரு சில நேரத்தில் ரவைக்கு கொஞ்சமாக கூட தண்ணி தேவைப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஊற்றுங்க தண்ணியை. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு கிளறி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரையும் இப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேல் தட்டை வச்சுக்கோங்க. நல்லா ஒரு காட்டன் துணியை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ரவையை இந்த மாதிரி உதுத்துன மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூனு பைத்தம்பருப்பை கழுவி இது மேலே அப்படியே தூவி விட்டுக்குங்க. துணியை நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். புட்டு நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். புட்டை பாத்திரத்தில் மாற்றணுன்னாங்க லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா உருண்டையாக ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே உடச்சி விடலாம், அதுக்கு தான். நான் 1 கப்பு கோதுமை ரவைக்கு 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எப்படி இனிப்பு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையை சேர்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்குங்க. புட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நாட்டு சர்க்கரையை சேர்த்து கிளறிக்குங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நாட்டு சர்க்கரை போட்டு கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை எள்ளை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா ஒரு 1/2 கப்புக்கு துருவின தேங்காவையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவில் நிறைய சேர்த்துக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதுதாங்க. இது கூட உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பை நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி வறுத்தும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்மளுடைய சத்தான கோதுமை ரவை இனிப்பு புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க.
இதில் வந்து வேர்க்கடலை, எள்ளு, பைத்தம்பருப்பு, தேங்காய், நாட்டு சக்கரை இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறோம். உடம்புக்கு வந்து ரொம்ப சத்தான ஒரு டிஷ்ஷுங்க இது. இது காலையில் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் கூட ஒரு ஸ்நாக்ஸ் போல் செய்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாங்க. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் நான் செய்து காட்டின மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.